கிளம்புற டைமில் இந்த மாதிரி பாம்பு பிளாஸ்ட் ஆயிடுச்சுன்ட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே துபாயில் வந்து எல்லோரும் அந்த வரிசையிலலாம் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. அங்கேயும் எல்லோரும் யாரும் கோவப்படாத அந்த துபாய் போலீஸு அந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாருக்கும் அந்த வரிசை வந்து நம்ம ஆயிரக்கணக்கான பேர் நாங்கள் வந்துட்டு இருந்தோம் வரிசையில். அப்போ எல்லாருக்கும் தண்ணி எல்லாம் கொடுத்து ஹோட்டல் ஒரு 20,000 பேர் மொத்தம் இருக்கும். அந்த 20,000 பேருக்கும் ஹோட்டல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து நல்லா இது பண்ணி கொண்டாங்க. நம்ம இடத்துலேருந்தும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம கவர்மெண்ட்லேருந்தும். அதனால் நாங்கள் வந்திருக்கோம் சார். அங்கே போர் பார்த்துட்டு பக்கத்துலலாம் நாங்கள் பக்கத்தில் தான் அந்த முச்சி கழிப்பா அந்த பக்கத்துலலாம் இருந்தது சார். அங்கே அதான் அந்த இடத்துல அவ்வளோ தெரியல. ஆனால் இருக்கும்போது அந்த நியூஸ் எல்லாம் பார்க்க சொல்ல பயமாக இருந்தது. பக்கத்தில் வெளியெல்லாம் போகக்கூடாது, வெளியெல்லாம் நீங்கள் போகக்கூடாது, இந்த ஹோட்டலில் சேஃப்டியாக இருக்கும்ன்ட்டு. நாங்கள் அப்போ உள்ளே வரும்போது அந்த ஹோட்டல் டைமில் அந்த சைரன் அடிக்குது, அந்த அலாரமெல்லாம் அடிச்சுது. அந்த அலாரம்லாம் அடிக்கும்போது அப்போ எல்லாரும் பயமாக இருந்து அந்த ஹோட்டலில் இருக்கிறவங்கள நாங்கள் இருக்கிறவங்கள எதுவும் நாங்கள் வெளியே விட மாட்டோம். அங்கே இருக்கிறவங்க வெளிநாட்டு நம்ம நாடு எல்லாரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க, குழந்தைகள்லாம். அப்போ அழ ஆரம்பிக்கும்போது கூட அப்போ எல்லாரும் அங்கே சப்போர்ட் பண்ணாங்க சார். எல்லோரும் சப்போர்ட் பண்ணி எங்களை இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க சார். நம்ம கவர்மெண்ட்டுக்கும் இல்லை சார். நாங்கள் வந்து சனிக்கிழமை வர்றது சார். நாங்கள் சனிக்கிழமை வரும்போது அது கேன்சல் ஆயிடுச்சு சார். வரும்போது ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே நியூஸ் வந்து எங்களுக்கு கேன்சல் ஆயிடுச்சு சார் ஃப்ளைட்டு. அதான் சார் அந்த ஏர்போர்ட்டில் அவ்வளோ வரிசையாக ரொம்ப ஒரு 20,000 பேர் சார் வரிசையில். அந்த டைமில் நம்ம வரிசையில் எவ்வளோ 1 பை 1 வரும்போது வாட்டரு அங்கே இருக்கிறவங்க யாரும் கோவப்படல, நல்லா அன்பாக வெளியே எடுத்துகிட்டு வந்து பஸ் வச்சு நம்மளை ஹோட்டல் கொண்டு போயிட்டு எல்லாம் பண்ணாங்க சார். ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க.